பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். கல்வி அமைச்சின் மூலம் நடாத்தப்படும் சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தில் நெனச தொலைக்காட்சியினூடாக இஸ்லாம் பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நாம் காபோதா சாதாரண தர பரீட்சைக்குரிய தேர்ச்சிகளில் 4ஆம் தேர்ச்சியான மசாதிரு ஷரியா என்ற பகுதி பற்றி நோக்குவோம். அன்புக்குரிய மாணவர்களே, இந்த பகுதிக்கான தேர்ச்சி இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரங்கள் பற்றிய தெளிவான அறிவை பெற்று அதன் அடிப்படையில் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக் கொள்வார் என்பதாகும். தேர்ச்சி மட்டங்கள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் தரம் 10 சில தேர்ச்சி மட்டங்களும் தரம் 11 சில தேர்ச்சி மட்டங்களும் காணப்படுகின்றன. தரம் 10க்கான தேர்ச்சி மட்டத்தில் முதலாவது வஹியின் முக்கியத்துவத்தை விளங்கி அதனை எடுத்து கூறுவார். இரண்டாவது அல் குர்ஆன் அருளப்பட்டு தொகுக்கப்பட்ட வரலாற்றை எடுத்து கூறுவார். 3 சுன்னாவின் முக்கியத்துவத்தை விளங்கி ஆதாரங்களுடன் முன்வைப்பார். 4 துணை மூலாதாரங்களான இஜ்மா கியாஸின் பயன்பாட்டை விளக்கி கூறுவார். அதனோடு சேர்த்து தரம் 11 தேர்ச்சி மட்டம் இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரமாக குர்ஆனை ஏற்று ஒழுகுவார். சுன்னா தொகுக்கப்பட்ட வரலாற்றை அறிந்து கூறுவார். இஜ்திஹாத் கோட்பாட்டை அறிந்து அதன் பிரயோகத்தின் தேவையை எடுத்து கூறுவார். இஸ்லாமிய சட்டத்துறை பற்றியும் அதன் வளர்ச்சிக்கு பங்காற்றிய இமாம்கள் பற்றியும் அறிந்து கூறுவார். இவை தேர்ச்சி மட்டங்களாக காணப்படுகின்றன. இந்த தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கி தரம் 10லும் 11லும் 8 பாடங்கள் காணப்படுகின்றன. அவற்றைத்தான் நீங்கள் இப்போது இங்கே பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த 8 பாடங்களினதும் மொத்தமான ஒரு சுருக்க பார்வையை இப்போது நோக்குவோம். முதலாவது, இவற்றில் வஹி என்கின்ற நேரம் அதிலே முதலில் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டியது வஹிக்கான பத விளக்கம். வஹி என்ற அரபு சொல்லினுடைய கருத்து உதிப்பு, மனதில் உதித்தல், சமிக்ஞை, இரகசியமாக பேசல் என்ற மொழி கருத்துக்களை அந்த பதம் தருகின்றது. இஸ்லாமிய பரிபாசையில் வஹி என்பது அல்லாஹ்விடமிருந்து அவனது தூதர்களுக்கு அருளப்படுகின்ற அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சு என்பதைத்தான் குறிக்கும் என்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியும். இதே நேரத்தில் இந்த வஹி அருளப்படுகின்ற முறைகள் பல காணப்படுகின்றன. நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வஹியை வழங்குகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு மூலம் வஹி வழங்கினான் என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அசரீரினூடாகவும், அவ்வாறே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சமிக்ஞை மூலமும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மலக்கு மூலமும் அல்லாஹு தாலா வஹியை அருளி இருக்கின்றான். அந்த வஹியின் பிரிவுகள் 2 காணப்படுகின்றன. வஹி மத்லு, வஹி கைரு மத்லு. வஹி மத்லு என்பது ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி. இதற்கு உதாரணமாக அல் குர்ஆனை குறிப்ப முடியும். வஹி கைரு மத்லு என்பது சுன்னாவை குறிக்கும். சுன்னாவும் வஹியினூடாக பெறப்பட்டது, ஆனால் அது கைரு மத்லு, ஓதி காண்பிக்கப்படாத வஹி என்று நாங்கள் சொல்ல முடியும். இந்த வஹி ஏன் அவசியப்படுகின்றது என்றால், மனிதன் நேர்வழி பெறுவதற்கு அவனுக்கு வஹி இன்றியமையாததாக அமைந்து காணப்படுகின்றது. அதுபோல எது நன்மை, எது தீமை, எது பாவம், எது புண்ணியம் என்பதை பிரித்தறிவதற்கு வஹியினுடைய அறிவு அவசியமாகின்றது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கின்றது. எங்களுடைய புலங்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான உலகொன்றை பற்றி நாங்கள் விசுவாசம் கொள்கின்றோம். எனவே அந்த மறைவான உலகின் உண்மைகளை தெளிவுபடுத்துவது இந்த வஹியாகும். எனவே அந்த தெளிவை பெறுவதற்கும் வஹி அவசியமாகின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, வஹி என்ற அந்த பதத்தை மையப்படுத்தி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதிகளைத்தான் இங்கு நோக்கினோம். இப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த வஹியாக அருளப்பட்ட குர்ஆன் அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது? குர்ஆன் மனன மூலம் பாதுகாக்கப்பட்டது, அது எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்பட்டது. மனன மூலம் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், அது ஒளி வடிவில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எழுத்து அது வரி வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று எங்களால் சொல்ல முடியும். அன்புக்குரிய மாணவர்களே, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட
அதே நேரம் இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பொறுத்தமட்டில் அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் அருளப்படுகின்ற போது மரணமிட்டார்கள். எழுதத் தெரிந்த சஹாபாக்களுக்கு எழுதி வைக்கும்படி பணித்தார்கள். அவர்கள் எழுதி வைத்தார்கள். மேலும் சஹாபாக்களை மரணமிட தூண்டினார்கள். அவர்கள் அதனை மரணமிட்டார்கள். ஆகவே நபியருடைய காலத்தில் எழுத்திலும் மனனத்திலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட யமாமா போரில் நிறைய ஹாஃபில்கள் மரணிக்கின்றார்கள். இந்த ஹாஃபில்களின் மரணத்தை பார்த்த ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அபூபக்கர் இடத்திலே வந்து, இப்படி குர்ஆனை மரண விட்டவர்கள் நிறைய பேர் மரணித்து கொண்டே சென்றால் குர்ஆனை அறிந்தவர்கள் இல்லாமலாகி விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். ஆகவே குர்ஆனை தொகுப்பதற்கு நான் ஆலோசனை வழங்குகின்றேன் என்று ஒரு ஆலோசனையை முன்வைக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தயங்குகின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு வேலையை நான் எப்படி செய்வது என்று தயக்கம் காட்டுகின்றார்கள். பின்னர் இறுதியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலும் விளக்கம் வழங்க இறுதியாக அவர்கள் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு முன்வருகின்றார்கள். அந்த குர்ஆனை தொகுத்து எழுதுகின்ற பொறுப்பை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தலைமையில் ஒப்படைக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் எழுதப்பட்டதற்கான 2 சாட்சிகள், அதே போல மனனம், இவை இரண்டையும் ஆதாரமாக வைத்து தொகுத்தெடுக்கின்றார்கள். அந்த முதல் தொகுப்பு அபூபக்கர் கையில் பாதுகாக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹுடைய கையில் பாதுகாக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து ஹப்ஸா ரலியல்லாஹுடைய கையில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இது குர்ஆன் தொகுக்கப்பட்ட பகுதியை எங்களுக்கு சொல்லலாம். அடுத்து இன்னொரு பகுதி இருக்கின்றது. அதுதான் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம். உஸ்மான் காலகட்டத்தில் உலகத்திலே ஆர்மேனியா, ஆதர்பைஜானில் போராட்டம் நடக்கின்றது. அங்கு கலந்து கொண்ட ஈராக் வாசிகள், சாம் தேசத்தவர்கள் வித்தியாசமான முறையில் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தாம் ஓதுகின்ற முறையே சரி என்று அவர்கள் வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் சிறு சிறு பிளவுகள் தோன்றியதை அவதானித்த ஹுசைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அவர்கள் உடனே உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொல்கின்றார்கள், ஹலீஃபாவே, இப்படி குர்ஆனை ஓதுவதில் மக்கள் முரண்பட்டு கொண்டால் இது ஒரு பெரிய பிளவாக மாறிவிடும் என நான் அஞ்சுகின்றேன். ஆதலால் எல்லோரையும் ஒரே விதமாக ஓதுவதற்கு வழி செய்யுங்கள் என்று ஆலோசனை வழங்குகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்திலே காணப்பட்ட அந்த பிரதியை வாங்கி பல பிரதிகள், 7 அல்லது 9 பிரதிகள் எழுதி அவற்றை ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு காரியுடன் சேர்த்து அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. ஆகவே முதல் கட்டத்தில் குர்ஆன் தொகுக்கப்படுகின்றது. இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒளி வடிவின் பாதுகாப்பு அல்லது ஒளி வடிவில் எல்லோரையும் ஒருமுகப்படுத்துகின்ற வேலை நடக்கின்றது. இது குர்ஆன் பாதுகாப்பு தொடர்பாக சுருக்கமாக எங்களுக்கு சொல்ல முடிந்தது. அடுத்த இன்னொரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். இந்த தரம் 10, 11, 2 நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி குர்ஆனின் அற்புதம். குர்ஆனுடைய எல்லாமே அற்புதம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் பாடப்புத்தகத்தில் சில பகுதிகள் வரையறுத்து தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது, குர்ஆன் கூறுகின்ற சட்டங்களில் அற்புதம் காணப்படுகின்றது. அது பயன்படுத்தி இருக்கின்ற மொழி ரீதியாக அற்புதங்கள் காணப்படுகின்றன. அந்த குர்ஆன் முன்வைக்கின்ற முன்மறிப்புகள் அதிலும் அற்புதம் இருக்கின்றது. அது கூறுகின்ற வரலாறு அல்லது விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் இவற்றிலும் அற்புதம் காணப்படுகின்றன. அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்த பகுதி நாங்கள் சுன்னா அல்லது ஹதீஸ் என்று எடுத்துக்கொள்வோம். முதலாவது, சுன்னா என்ற சொல்லுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்த்தால் மொழி ரீதியாக வழிமுறை அல்லது ஹதீஸ் என்பது செய்தி என்ற மொழி கருத்தை தருகின்றது. இஸ்லாமிய பரிபாசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தையும் உள்ளடக்கியதைத்தான் நாங்கள் சுன்னா அல்லது ஹதீஸ் என்று குறிப்பிடுகின்றோம். அன்புக்குரிய மாணவர்களே, சட்ட மூலாதாரம் என்ற வகையில் அல்லாஹு தாலா இந்த சுன்னாவை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதற்கு முதலாவது குர்ஆனிலிருந்து எங்களுக்கு ஆதாரம் கற்பிக்க முடியும். இரண்டாவது, ஹதீஸினூடாக எங்களுக்கு ஆதாரம் கற்பிக்க முடியும். குர்ஆனினூடாக சொல்வதாக இருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் எதனை உங்களுக்கு தந்தாரோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதனை தடுத்தாரோ அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன், மற்றது எனது வழிமுறையான சுன்னா என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சுன்னா ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தால், அன்புக்குரிய மாணவர்களே, இங்கு நீங்கள் பார்க்க முடியும் சுன்னாவின் முக்கியத்துவம். ஏன் அது முக்கியத்துவம் பெறுகின்றது என்றால், அது இஸ்லாத்தின் 2வது மூலாதாரமாக காணப்படுகின்றது. அதே போல சுன்னாவை பின்பற்றும்படி குர்ஆன் கட்டளையிட்டிருக்கின்றது. அதுபோல குர்ஆனை விளங்குவதற்கு சுன்னா அவசியப்படுகின்றது என்பதனால் சுன்னா முக்கியத்துவம் பெறுகின்றது. அதே போல சுன்னாவின் பால் எமக்கான கடமைகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது நாங்கள் சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சுன்னாவை விளங்கிக் கொள்ள வேண்டும், சுன்னாவை பாதுகாக்க வேண்டும், சுன்னாவை போதிக்க வேண்டும், சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சுன்னா எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை வரலாற்று ரீதியாக நாங்கள் ஒவ்வொரு காலகட்டமாக பிரித்தால், முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், 2வது தாபீன்களுடைய காலம், 3வது தபூ தாபீன்களுடைய காலம் என்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியும். அடுத்ததாக அன்புக்குரிய மாணவர்களே, இந்த காபூத்தா சாதாரண தர வகுப்புகளுக்குரிய தேர்ச்சியில் மசாதுரு ஷரியா என்ற பகுதியில் உள்ளடங்குகின்ற இன்னொன்று தான் இஜ்திஹாத் என்ற பகுதி. முதலிலே நாங்கள் இஜ்திஹாத் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜஹத என்ற வினை சொல்லிருந்து தோன்றியது, அதாவது ஜஹத என்றால் முயற்சித்தான் என்பது மொழி கருத்தாகும். இஸ்லாமிய பரிபாசையில் இஜ்திஹாத் என்பது குர்ஆன் சுன்னாவில் ஒரு சட்ட பிரச்சனைக்கான தீர்வு நேரடியாக காணப்படாத போது அறிஞர்கள் தமது முழு ஆற்றலையும் பிரயோகித்து தீர்வு காண முயற்சிப்பது இஜ்திஹாத் ஆகும் என்று எங்களுக்கு ஒரு சுருக்கமான வரை விளக்கணத்தை சொல்ல முடியும். இந்த இஜ்திஹாதுக்கான ஆதாரமாக குர்ஆனிலிருந்து நாங்கள் சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அதே போல உலுல் அம்ருகளுக்கும் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இங்கு உலுல் என்பது அறிஞர்களை குறிக்கும் என்று ஒரு விளக்கம் கருதப்படுகின்றது. அதே போல ஹதீஸிலே நாங்கள் இஜ்திஹாதுக்கான ஆதாரத்தை தெரிந்து கொள்ள முனையோமாக இருந்தால், மாணவர்களே, எங்களுக்கு பரிச்சயமான ஒன்று, ஒருவர் இஜ்திஹாத் செய்து அந்த இஜ்திஹாத் சரியாக அமைந்தால் அவருக்கு 2 கூலிகள் உண்டு, அவருடைய இஜ்திஹாத் பிழையாக அமைந்தால் அவருக்கு 1 கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் ஒரு முஜ்தஹிதுக்குரிய தகைமைகள் யாவை என்று பார்ப்போம். ஒரு முஜ்தஹிதுக்குரிய தகைமை ஒன்று, முஜ்தஹித் முஸ்லிமாக இருக்க வேண்டும். 2வது, அவர் அரபு மொழியில் நல்ல பாண்டித்தியம் பெற்றவராக இருக்க வேண்டும். அதே போல சுன்னா, குர்ஆன், இந்த 2லும் ஆழமான அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். முன்னைய இஜ்திஹாதுகள் பற்றிய விளக்கம் இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவோடு தொடர்பான கலைகள் அவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும். ஆய்வு பிரச்சனை சம்பந்தமான தெளிவு இருக்க வேண்டும். தக்குவாவும் நன்னடத்தையும் அவரிடத்திலே காணப்பட வேண்டும். இத்தோடு நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். இஸ்லாத்தின் துணை மூலாதாரங்கள் என்று பல காணப்படுகின்றன. அதிலே முதலாவது இஜ்மா. இஜ்மாவுக்கான சொல் விளக்கம் என்ன என்று நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பரிபாசையில் இஜ்மா என்றால் என்ன, இஜ்மாவுடைய வகைகள் யாவை, அவற்றுடைய பயன்கள் என்ன, இந்த பகுதி நாங்கள் கண்டிப்பாக இந்த பாடத்தினூடாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள். அதோடு சேர்த்து கியாஸினுடைய சொல் விளக்கம் என்ன, இஸ்லாமிய பரிபாசையில் கியாஸ் எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது, கியாஸுக்குரிய அர்க்கான்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவல்லாமல் இன்னும் பல துணை மூலாதாரங்கள் காணப்படுகின்றன. அவை தொடர்பான மேலோட்டமான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், உருஃப், கவுலு சஹாபி, ஷரை சாபிகா, இந்த துணை மூலாதாரங்களின் பட்டியல் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக மாணவர்களை நாங்கள் இந்த பகுதியிலே உள்ளடங்குகின்ற இன்னொன்று தான் சட்டத்துறை அறிஞர்கள், இமாம்கள். நாங்கள் முதலில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எடுப்போம். ஏன் இவற்றை தொகுத்து தருகின்றேன் என்றால், சாதாரணமாக நான் இதுவரை சொன்ன அந்த முக்கியமான விடயங்கள் தான்
பெரும்பாலும் பரீட்சைகளில் வினாக்களாக நாங்கள் சந்தித்தவைகள். எனவே அந்த தொடரில் இன்னொரு உதாரணமாக இமாம்கள் பற்றி கேட்கின்ற போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர் ஹிஜ்ரி 80 கூஃபாவில் பிறந்தார்கள். அவருடைய இயற்பெயர் நோமான் இப்னு சாபித் என்பதாகும். அவருடைய சிறப்பு பெயர் இமாமுல் ஆலம். அவருடைய ஆசிரியர்கள் ஹம்மாத் இப்னு அபி சுலைம். அவர் எழுதிய நூல் ஃபிக்ஹுல் அக்பர். அவர்தான் ஹனஃபி மத்ஹபின் ஸ்தாபகர். அவர் பிரதம நீதி அரசராக பணியாற்றியிருக்கிறார். இந்த பாயிண்ட்ஸுகளை அல்லது இந்த குறிப்புகளை மையப்படுத்தி சிறு குறிப்போ அல்லது ஏனைய வினாக்களுக்கோ விடை எழுதக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த பக்கமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஹிஜ்ரி 93 மதீனாவில் பிறக்கின்றார்கள். அவருடைய இயற்பெயர் மாலிக் இப்னு அனஸ். அவருடைய சிறப்பு பெயர் இமாமுல் மதீனா. மாலிக் மதுஹபின் ஸ்தாபகராக அவர் இருக்கின்றார். அவரது பிரதான நூல் முவத்தா என்பதாகும். அந்த முவத்தா என்ற நூல் ஏக காலத்தில் ஹதீஸ் நூலாகவும் சட்ட நூலாகவும் கருதப்படுகின்றது. முதலில் தோன்றிய ஹதீஸ் நூலாகவும் அதனை கருத முடியும். அடுத்ததாக அவர் மதரசத்து அசர் சிந்தனையை பின்பற்றியவர். மதரசத்து அசர் என்பது இங்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தீர்வுகளை முன்வைப்பதற்கு அதிக பிரயத்தனம் செலுத்தியவர் என்று எங்களால் குறிப்பிட முடியும். அடுத்ததாக நாங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எடுத்துக்கொள்வோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பலஸ்தீனில் காசா என்ற பிரதேசத்தில் பிறக்கின்றார்கள். அவருடைய இயற்பெயர் முஹம்மத் இப்னு இத்ரீஸ். அவருடைய சிறப்பு பெயர் ஆலிமுல் குரைஷ். ஹிஜ்ரி 204 மரணிக்கின்றார்கள். அவரை பொறுத்த மட்டில் அவர் சட்டத்துறை மாத்திரமல்ல, இலக்கியம், மருத்துவம் போன்ற துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்திருக்கின்றார். அவருடைய மதுஹப் இலங்கை, இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், எகிப்து முதலான நாடுகளில் பின்பற்றப்படுகின்றது. இவர்களது பிரதான நூல் கிதாபுல் அர் ரிசாலத்துல் உசூலியா. இவர் பக்தாதில் வழங்கிய தீர்ப்புகள் கவுல் கதீம் என்றும் எகிப்தில் வழங்கிய தீர்ப்புகள் கவுல் ஜதீத் என்றும் வரையறுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இவரது இன்னொரு விசேடத்தன்மை, இமாம் மாலிக் அவர்கள் மதுஹப் அசர் என்ற வழிமுறையை பின்பற்றினார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அசர் ரஇ என்ற 2 சிந்தனை போக்குகளையும் பயன்படுத்திய ஒருவராக காணப்படுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு வருவோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 164 பக்தாதில் பிறக்கின்றார்கள். அவருடைய இயற்பெயர் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபி, இமாம் அபு யூசுப் ஆகியோரது மாணவராக அவர் காணப்படுகின்றார். முஅத்தஸிலா சிந்தனையை இவர் கடுமையாக எதிர்த்தார். மதரசத்து அசர் என்ற அந்த குர்ஆன் சுன்னா சார்ந்த சிந்தனையை இவர் பின்பற்றினார். கலிஃபா முத்தவக்கல் காலத்தில் இவருடைய மதுஹப் அரச மதுஹபாக மாற்றப்பட்டது. இவர் ஹம்பலி மதுஹபின் ஸ்தாபகராக இருக்கின்றார். அவரது நூல் முஸ்னத் அஹ்மத் ஆகும். அவருடைய மதுஹப் சவுதி அரேபியாவின் அரச மதுஹபாக இன்று காணப்படுகின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த 4 இமாம்கள் இவர்களில் யாரேனும் ஒருவர் தான் வினாவில் எங்களால் எதிர்பார்க்க முடியும். எனவே அப்படி வினாவாக கேட்கப்பட்டால் இந்த கருத்துக்களை அல்லது இந்த குறிப்புகளை மையப்படுத்தி எங்களுக்கு விடையளிக்க முடியும். எனவே இது மசாதிரு ஷரியா என்ற பகுதியின் மிக சுருக்க அறிமுகமாகும். இப்போது நாங்கள் அந்த பகுதி தொடர்பாக ஏற்கனவே வினவப்பட்ட அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற சில வினாக்கள் பற்றி கலந்துரையாடுவோம். முதலிலே வஹி என்பதன் மொழி கருத்தையும் இஸ்லாமிய பரிபாசையில் அதற்கு வழங்கப்படும் கருத்தையும் குறிப்பிடுக என்றொரு கேள்வி. வஹி என்பதை நாங்கள் இப்போது சற்று முன்னர் பார்த்தோம். வஹி என்பது அது உதிப்பு, மனதில் உதித்தல், தோன்றுதல் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இஸ்லாமிய பரிபாசையில் வஹி என்பது அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய தூதர்களுக்கு வேகமாகவும் விரைவாகவும் அடுத்தவர்கள் விளங்காத விதத்தில் வழங்கப்படுகின்ற கலாம் செய்தி. அதனைத்தான் நாங்கள் பரிபாசையில் வஹி என்று சொல்கின்றோம். அன்புக்குரிய மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு வாருங்கள். வஹியின் 2 பிரிவுகளையும் உதாரணங்களுடன் குறிப்பிடுக. நாங்கள் வஹி மத்லூ வஹி கைரு மத்லூ என்று அந்த 2 விடயங்களை பார்த்தோம்.
வஹி மத்லு ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி, அதற்கு உதாரணமாக அல் குர்ஆன். வஹி கைரு மத்லு ஓதி காண்பிக்கப்படாத வஹி, அதற்கு உதாரணமாக ஹதீஸை நாங்கள் குறிப்பிட்டோம். அதே போல மூன்றாவது வினாவை பாருங்கள். பகுத்தறிவுக்கும் வஹியின் அறிவுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு ஒன்று தருக. மாணவர்களே, பகுத்தறிவு வரையறைக்குட்பட்டது, வஹி அறிவு வரையறைக்கு அப்பாற்பட்டது. பகுத்தறிவு மனிதன் தேடி சம்பாதித்துக் கொள்கின்றான், அவன் முயற்சித்து பெற்றுக்கொள்கின்றான். வஹி அறிவு அல்லாஹ்விடமிருந்து வருகின்றது. வஹி அறிவு மனிதனால் விடை காண முடியாத சில வினாக்களுக்கு அது விடை காண்கின்றது. ஆனால் பகுத்தறிவு அவ்வாறல்ல. இவை போன்ற வேறுபாடுகள் ஓரிரண்டை குறிப்பிட முடியும். வஹியின் முக்கியத்துவம் 2 குறிப்பிடுக. ஏன் வஹி முக்கியத்துவம் பெறுகின்றது? மாணவர்களே, முதலாவது நேர்வழியை பெற்றுக்கொள்வதற்கு, ஹிதாயத்தை அடைந்து கொள்வதற்கு வஹி அவசியமாகின்றது என்ற வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது. 2வது, வஹி நன்மை தீமைகளை பிரித்து காட்டுகின்றது என்ற வகையில் அது முக்கியத்துவம் பெறுகின்றது. 3வது, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் படைப்பாளனுக்கும் படைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக வஹி இருக்கின்றது என்ற வகையில் அது முக்கியத்துவம் பெறுகின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு சொல்வோம். முதல் வஹி அருளப்பட்ட இரவு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வினா. முதல் வஹி அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் என்று அருளப்படுகின்றது. அடுத்த வினா, முதல் வஹியாக அருளப்பட்ட வசனங்கள் எத்தனை? அவை எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளன? முதல் வஹியாக அருளப்பட்ட வசனங்களுடைய எண்ணிக்கை 5. அவை சூரத்துல் அலக்கில் உள்ளடங்கி இருக்கின்றது. அது 96வது அத்தியாயம் ஆகும். முதல் வஹியின் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட நபி அவர்கள் வீட்டுக்கு சென்று தனது மனைவியிடம் என்ன கூறினார்கள் என்று ஒரு வினா இங்கு வந்திருக்கின்றது. அதாவது, முதல் வஹியின் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று தன் மனைவியிடத்திலே என்னை போர்த்துங்கள் என்றுதான் கூறினார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, இந்த 10வது வினாவை கொஞ்சம் பாருங்கள். வஹியை எழுதுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மிக இலகுவான ஒரு வினா. சில மாணவர்கள் இதிலும் கூட பிழை விடுகின்றனர். இவை வினாப்பத்திரம் 1 வரக்கூடிய, சில நேரம் வினாப்பத்திரம் 2 முதல் வினாவுக்கும் சுருக்க விடை தருக என்ற பகுதியிலும் வரலாம். வஹியை எழுதுபவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்? குத்தாபுல் வஹி, லேசான ஒரு சொல். எனவே அந்த குத்தாபுல் வஹி என்ற சொல்லை விளங்கிக் கொள்கின்ற அதே நேரத்தில் சில நேரம் சில மாணவர்கள் அஹ்லுல் கிதாப் இந்த சொல்லையும் குத்தாபுல் வஹியையும் மாற்றிக்கொள்வார்கள். அஹ்லுல் கிதாப் என்பது வேதம் வழங்கப்பட்டோர். ஆகவே வஹியை எழுதுபவர்கள் குத்தாபுல் வஹி என்று அழைக்கப்படுகின்றனர். நாங்கள் 11வது வினாவுக்கு செல்வோம். நபி அவர்களது காலத்தில் வஹியை எழுதுவதற்கு உபயோகிக்கப்பட்ட பொருட்கள் சிலவற்றை குறிப்பிடுக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வஹி அருளப்பட்டு கொண்டிருந்த போது அந்த வஹியை சஹாபாக்கள் எழுதினார்கள். அவர்கள் ஓலைகளில் எழுதினார்கள், மிருதுவான கற்களில் எழுதினார்கள், பட்டைகளில் எழுதினார்கள், தோள்களில் எழுதினார்கள். ஆகவே தோள்கள், மிருதுவான கற்கள், பட்டைகள் இவை அந்த காலத்தில் எழுதப்படுகின்ற பொருட்களாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. 12வது வினாவை கொஞ்சம் பாருங்கள். 2 நபிமார்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட வழிமுறைகளை குறிப்பிடுக. ஏற்கனவே நாங்கள் பார்த்த விஷயம். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவினூடாக அல்லாஹு தாலா வஹியை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அசரீரியினூடாக அல்லாஹு தாலா வஹியை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சமிக்ஞையினூடாக வஹியை கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு மூலம் அல்லாஹு தாலா வஹியை கொடுத்தான். ஆகவே வஹி அருளப்பட்ட வழிமுறைகள், இதனோடு சேர்த்து இன்னும் பல வழிமுறைகள் இருக்கின்றன. அவை எங்களுக்கு இந்த வகுப்பில் அவசியம் இல்லை. அடுத்ததாக நாங்கள் 13வது வினாவுக்கு வருவோம். தர்தீபு நுசூல், தர்தீப் திலாவா ஆகிய 2 சொற்களையும் சுருக்கமாக விளக்குக. தர்தீபு நுசூல் என்பது அல் குர்ஆன்
அருளப்பட்ட ஒழுங்கை குறிக்கின்றது. தர்தீபு திலாவா என்பது அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒழுங்கு. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பித்து சூரா நாஸில் முடிவடைகின்றது. அது தர்தீபு திலாவா. தர்தீபு நுசூல் என்பது முதலாவது அருளப்பட்டது சூரத்துல் அலக்கின் முதல் 5 வசனங்கள். இரண்டாவது நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் அல்லது யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று ஏதோ மற்றொரு சூரா அருளப்பட்டிருக்கின்றது. அது அருளப்பட்ட ஒழுங்கு. இங்கு எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவது தர்தீபு திலாவா, ஓதப்படுகின்ற ஒழுங்கு ஆகும். அடுத்து பாருங்கள், நபி அவர்களின் இறுதி ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆனை ஓதி காண்பிக்கும் போது அருகில் இருந்த சஹாபி யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குர்ஆனை மரணம் பார்த்தார்கள். அந்த மரணம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவரோடு கூட இருந்தவர் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார். அபூபக்கர் அலி அவர்கள் அல் குர்ஆனை நூலுப்படுத்துவதற்கு காரணமாய் அமைந்த யுத்தம் எது? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஹஸரத் அபூபக்கர் அலியுடைய காலத்தில் ஏற்பட்ட யமாமா போர், அதில் பல ஹாஃபில்கள் மரணமடைந்தார்கள். அதுதான் அபூபக்கர் அலியுடைய காலத்தில் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அதுக்கு மறுபக்கமாக இன்னொரு விடயத்தை இடையிலே ஞாபகப்படுத்துகின்றேன். உஸ்மான் அலியுடைய காலத்தில் என்ன நடந்தது என்றால், மக்கள் வித்தியாசமான முறையில் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். ஆகவே எல்லோரையும் ஒரே விதமாக ஓதுவதற்கு வழி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனை அவர்கள் செய்தார்கள். மாணவர்களே, 16வது வினாவுக்கு பாருங்கள். முதல் அல் குர்ஆன் தொகுப்பை பாதுகாத்து வைத்திருந்த நபி அவர்களின் மனைவியார்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதலாவது தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் பிரதி அபூபக்கர் அவர்களிடம் பாதுகாக்கப்பட்டது. அவரை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே அது பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆகவே இங்கு விடை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாகும். மசாதுரு ஷரியா என்ற அந்த பகுதியில் உள்ளடங்குகின்ற விடயங்களை நாங்கள் மிக சுருக்கமாக பார்த்ததோடு அது தொடர்பான 16 வினாக்களுக்கான விடைகளையும் இங்கு கலந்துரையாடினோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த தொடரை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.